ஹாய் விவர்ஸ், வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செம டேஸ்டான நல்ல ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. கடாயில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கூடவே கடுகும் சேர்த்திக்கலாங்க. கடுகும் கடலைப்பருப்பும் நல்லாவே பொரியிட்டுங்க. கூடவே வெங்காயம் சேர்த்திக்கலாங்க. பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாங்க. காரத்துக்கு மிளகாயும் போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதங்க விட்டுடலாங்க. கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை நம்ம சுத்தமாக கழுவி உள்ளே சேர்த்திக்கலாங்க. முருங்கைக்கீரையில் தண்டு பூ எல்லாமே நல்ல மருத்துவ பயன்கள் அடங்கியிருக்குங்க. நம்ம இன்றைக்கி முருங்கை இலையை மட்டும் சேர்த்திருக்கோம். உப்பு சேர்த்தி நல்லா கிளறி விட்டுடலாங்க. இதை நல்லாவே கிளறிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். சில பேர் தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஆனியன்லாம் போட்டு தாளிப்போம். ஆனால் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்காமே செஞ்சுருக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். முருங்கையில் நல்லா வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவி சேர்த்திக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுறலாங்க. ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. சிறியவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே வாரத்தில் 2 முறை நீங்கள் இந்த முருங்கைக்கீரை பொரியலை செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ சத்துள்ள முருங்கைக்கீரைங்க. முருங்கைக்கீரையில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லப்படுதுங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட அதை செஞ்சு கொடுக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நிறையா சத்துக்கள் அடங்கியிருக்கிற அந்த முருங்கைக்கீரை பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.